தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, கடந்த 20 நாட்களுக்கு மேலாக எங்களுடைய தமிழ் குற்றம் குடும்பத்தார் மீளா துயரத்தில் ஆட்பட்டு அது தொடர்பான பணிகளுக்காக, குடும்ப கடமைகளுக்காக தஞ்சாவூருக்கும் திருநெல்வேலிக்குமாக 4-5 முறை பயணப்பட்டதனால் நம்முடைய எரிதனல் வலையொலியில் தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை உங்களோடு பரிமாற்றம் செய்யாத சூழ்நிலைக்கு மிகவும் வருந்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் தமிழ் தேசிய களத்திலிருந்து நம்முடைய செய்திகளை, அன்றாடம் ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள், சூழ்நிலைகள் குறித்து நாம் நம்முடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும். அந்த வகையிலே இப்பொழுது பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் நம்முடைய பகல்காமிலே கடந்த ஏப்ரல் 22 அன்று நடத்திய திடீர் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் பலியானார்கள். அது தொடர்பாக கடுமையான எச்சரிக்கைகளை பாகிஸ்தான் அரசுக்கு, அந்த நாட்டிலே முகாம் அமைத்து செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கும் இந்திய அரசின் சார்பிலே எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் அந்த கண்காணிப்பு உளவு பிரிவுகள் தன்னுடைய கடமைகளில் தவறு செய்துவிட்ட சூழ்நிலைதான் நாம் 26 பேரை இழந்தோம் என்ற வருத்தமான செய்தி. எந்த நாட்டிலும் அண்டை நாடுகள் வழியாக, அது அண்டை நாட்டு படை வீரர்களோ அல்லது அந்த நாட்டிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளோ தாக்குதல் தொடுப்பது என்பது, அந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் உயிர் இழப்பது என்பதும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடும் செயலாகும். மனிதநேயமிக்க எவர்களும் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. அந்த வகையிலே பகல்காமில் நடத்திய தாக்குதல் தொடுத்த அந்த தீவிரவாதிகளை, அவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சொல்வார், அது பாகிஸ்தான் என்றுதான் சொல்லுகிறார்கள். நாம் மிக வன்மையாக கண்டனம் செய்கிறோம், கண்டிக்கிறோம். அவர்கள் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக இந்திய ஒன்றிய அரசை நாம் ஆதரிக்கத்தான் வேண்டும். ஆதரிக்காமல் இருக்க இயலாது. ஒன்றிய அரசுடைய நடவடிக்கைகளை நாம் ஆதரிக்கத்தான் வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஒரு தாக்குதலை மையமாக வைத்து ஒரு நாட்டின் மீது போர் தொடுத்து வான்வழியாக குண்டுகளை வீசி தீவிரவாதிகள் அழிந்தால் அதை பற்றி கவலை இல்லை. அதே நேரத்தில் தீவிரவாதிகளை அழிக்கிறோம் என்ற பெயரிலே அல்லது போர்வையிலே அப்பாவி பொதுமக்கள் எந்த நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மாண்டு மடிவதை நாம் ஒருபோதும் ஏற்க இயலாது. ஏற்கனவே 2009 ஈழத்திலே முள்ளிவாய்க்கால் என்ற இடத்திலே வெள்ளை கொடிகட்டி வந்த எம்முடைய போர் மறவர்கள், அப்பாவி தமிழ் மக்கள் கொத்துக்குண்டுகள், பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட கொத்துக்குண்டுகளை போட்டு ஏறக்குறைய ஐநா கணக்குப்படியே 60,000 பேர் மாண்டு மடிந்தார்கள். இந்திய அரசு, ஒன்றிய அரசு இன்றைக்கு பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தால் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், பக்கபலமாக நிற்க வேண்டும், விழிப்புணர்வோடு மக்களை கண்காணித்து வழிநடத்த வேண்டும் என்று அறிக்கை கொடுக்கிற ஒன்றிய அரசு, எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தவர்கள் தங்களுடைய மண்ணின் விடுதலைக்காக, மக்களின் விடுதலைக்காக சிங்கள இனவரி கொடும் அரசிடமிருந்து மண்ணையும் மொழியும் நாட்டையும் விடுதலை செய்வதற்காக 30 ஆண்டு காலம் பல்லாயிரக்கணக்கான மானத்தமிழ் மறவர்களை களத்தில் பலி கொடுத்து தமிழ் ஈழம் என்கின்ற நாட்டையே பெற்று ஏறக்குறைய 16 ஆண்டுகள் புலிக்கொடியை பறக்கவிட்ட அந்த இயக்கத்தை அழிக்கிறோம் என்று சொல்லி அதற்கு அந்த சிங்கள இனவரி அரசுக்கு, கொடுங்கோலன் ராஜபக்ஷ அரசுக்கு இந்திய ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் துணை நின்று தோள் கொடுத்த அந்த கொடுமையான போக்கை ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையான, அழிவது இந்துக்கள் என்று கூட பார்க்க வேண்டாம், தமிழர்கள் என்று கூட பார்க்க வேண்டாம், சக மனிதர்கள், அந்த மனிதர்கள் மீதான தாக்குதலை இலங்கை அரசே உடனே நிறுத்து என்று சொல்ல வேண்டிய, ஏனென்றால் இந்தியாவோடு 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய
தமிழர்களின் தாய் நிலமான தமிழ்நாடு என்கின்ற ஒரு தேசம் இந்தியாவோடு இருக்கு. அந்த இந்தியாவோடு ஒட்டி இருக்கனாலே, உறவாக இருப்பதனாலே நாங்களும் இந்திய ஒன்றிய அரசுக்கு, படைத்துறைக்கு, மற்ற துறைகளுக்கு வரிகளை வாரி வழங்குவதாலே, இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்தியாவில் எந்த மாநிலங்களும் கொடுக்காத வரியை நாம் இந்திய ஒன்றிய அரசுக்கு கொடுக்கின்ற அந்த உரிமையிலே கூப்பாடு போட்டோம். இந்திய அரசே, நீ தலையிடாவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஆயுத உதவி செய்யாதே, பொருளாதார உதவி செய்யாதே, எங்கள் இன படுகொலைக்கு துணை நிற்காதே என்று ஒப்பாரி வைத்து ஓலமிட்டோம். ஆனால் செவி மடுக்காத இந்திய அரசு, அதற்கு எல்லா வகையிலும் பக்கபலமாக இருந்த இந்த திராவிட மாடல் அரசையும் நாம் ஒருபோதும் மறக்க இயலாது. அந்த வகையிலே பகல்காமிலே நடந்த தீவிரவாத தாக்குதலை நாம் மிக வன்மையாக கண்டிப்பதோடு, அதற்காக பழிக்கு பழி வாங்குகிற போக்களே அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படக்கூடாது. பாகிஸ்தான் நம்மீது போர் தொடுத்து அல்லது வான்வழியாக குண்டுகளை போட்டு எந்த இந்திய குடிமகனும், அப்பாவி இந்திய குடிமகன் பலியிடக்கூடாது, மரணத்தை தழுவக்கூடாது என்கின்ற மனிதநேய உணர்வோடு எல்லா சிக்கல்களுக்கும் பேச்சுரை மூலம் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்திய அரசும் இந்த பாகிஸ்தான் சிக்கலுக்கு உடனடியாக எந்த வகையில் பேச்சுரை நடத்தினால் இதற்கு ஒரு தீர்வு காண முடியுமோ அந்த வகையில் உலக ஒன்றிய பேரவையின் மூலமாக கூட, ஐநா மன்றத்தின் வழியாக கூட இதற்கு ஒரு பேச்சுரை நடத்தி தீர்வு காண வேண்டுமே தவிர மீண்டும் ஒரு போர் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஏற்கனவே 1970களிலே பாகிஸ்தானோடு இருந்த கிழக்கு பாகிஸ்தான், அதாவது இன்றைக்கு வங்க தேசமாக இருந்த அந்த நாடு விடுதலை பெறுவதற்கு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு, அம்மையார் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு எல்லா வகையிலும் உதவி செய்து வங்க தேசம் என்கின்ற ஒரு நாட்டையே பெற்றுக் கொடுத்தது. அந்த வங்கதேச விடுதலையின் போது ஏற்பட்ட பாகிஸ்தான் இந்தியா போருக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் எந்த மாநிலமும் கொடுக்காத 6 கோடி ரூபாயை அன்றைக்கு இருந்த இதே திராவிட மாடல் அரசு, மறைந்த திமுக தலைவர் முதலமைச்சர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள் 6 கோடி ரூபாயை. அந்த உரிமையோடும் நாங்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் என்ற அடிப்படையிலே இந்த கருத்தை வெளிப்படுத்துகிறோம். போர் என்பது இனி எந்த காலத்திலும் எந்த நாட்டிற்கும் உகந்ததல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாதல்ல. எனவே அதற்கு உரிய வழியில் சுமூகமாக பேச்சுரை நடத்தி நல்ல ஒரு தீர்வுக்கு வர வேண்டும் என்று இந்திய ஒன்றிய அரசை இந்த நாட்டின் குடிமகன் என்ற முறையிலே வலியுறுத்தி, இதே கருத்தை தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தாலும் சரி அல்லது தமிழீழ நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தாலும் சரி, உலகெங்கும் பறந்து வாழும் தமிழர்களும் இந்த கருத்தை இந்திய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.